போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாப்பா. ஐயா ஐயா ஐயா. யாருப்பா? என்ன வேணும்? டாக்டர் அம்மா இருக்காங்களா ஐயா? என் பொண்டாட்டி பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. உடனே டாக்டர் அம்மா அழைச்சிட்டு போனையா. டாக்டர் அம்மா பட்டணம் போயிருக்காங்க, எப்போ வரும்னு தெரியாது. ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சே. சீதா, உன்னையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு வந்தேன். ஆனா இந்த பாம்பு கடிச்சிருச்சே. வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குற வரைக்கும் அது என் உயிர் போகாம இருக்கணும். சீதா, பாம்பு கடிச்சிருச்சு. ராமசாமி, பாம்பு கடிச்சிருச்சுமா. ஓடி போய் பாம்பு பக்கரி கூட்டு வர. அவரு நெல்லைக்கு நேற்றைய திருவிழாக்கு போயிட்டாருப்பா. என்னம்மா சோதனை? தூங்க தூங்க, என்னை கொண்டு போ. அம்மா காமாட்சி, இது என்னம்மா சோதனை? தாயே, பாவம், அங்க மருமக பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கா. இங்க புள்ள பாம்பு கடிச்சு சாவோட போராடிக்கிட்டு இருக்கா. பாவம், பெத்த தாய் சேரப்படுறது கன்றாவியா இருக்கு. பழைய நாளைக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது. அம்மா காமாட்சி, ஏனம்மா எங்களுக்கு இந்த சோதனை? உன்னையே நம்புறோம். என் மருமகளுக்கு இதுதானேம்மா முதல் பிரசவம். எவ்வளவு கஷ்டம். அங்க பார்த்தா புள்ள பாம்பு கடிச்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கா. இங்க பார்த்தா மருமக போராடிட்டு இருக்கா. தினம் உன்னையே நம்பி பூஜை பண்றோம். எங்களை இப்படி தவிக்க வைக்கிறது தர்மமா தாயே, தர்மமா? இந்த சோதனை காலத்துல நீதான் தோணதாயே, நீதான் தோண. சுப்பிரமணியா, புரிந்தது தாயே, புரிந்தது. சமயத்துக்கு தெய்வம் மாதிரி வந்தீங்க. என் பிள்ளைய பாம்பு கடிச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? நீ ஏமா பயப்படுற? தைரியமா இரு, சரியாயிடும். அம்மா, உங்க பொண்ணான கைப்பட்ட உடனே என் வலியெல்லாம் பறந்து போச்சுமா. அம்மா, என் மேல கருணை காட்டி எனக்கு சுகப்பிரசவம் ஆகும்படி செய்யுங்கம்மா.
அம்மா அதுக்காகத்தாம்மா நான் வந்திருக்கேன். பாத்தீங்களா, மயில பாம்ப போய் விஷத்தை எடுங்குது, ஆனா பாம்பு போக மாட்டேன்னு அலிச்சாட்டியம் பண்ணுது. ஆமா, மயிலு பாம்பை எப்படி இங்க கொண்டாந்துச்சு? ரொம்ப அதிசயமா இருக்குல்ல. நம்ம ராமசாமியை இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அந்த காமாட்சி அம்மன் தாய் அந்த பாம்பை பிடிச்சிட்டு வான்னு இந்த மயிலை ஏதிருப்பா போல இருக்கியா? இருக்கும். சுப்பம்மா, உனக்கு பேரன் பிறந்திருக்கான். அம்மா, பேரன் பிறந்திருக்கான்னு நான் சந்தோஷப்படுறதா, மகன் நிலைமைய நினைச்சு வேதனைப்படுறதா? இந்த சூழ்நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாது தாயே, யாருக்குமே வரக்கூடாது. உன் மகன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை. தைரியமா இருமா, தைரியமா இரு. நீ மரியாதையா போயிடு. உன் உயிர் மேல ஆசை இருந்தா போ. நீ கூட மரியாதையா போயிடு. போய் விஷயத்தை எடு. முடியாது. சொல்றத கேளு போ. நீ கூட நான் சொல்றத கேளு. கேட்க மாட்டேன். உன்னை விட மாட்டேன். ஐயோ. விட்டுடு. போ. போறேன். போறேன். அம்மா, காமாட்சிதாயே, என் பிள்ளைய காப்பாத்திட்டுமா. தம்பி, சமயத்துல தெய்வம் மாதிரி இந்த டாக்டர் அம்மா வந்து உன் பொண்டாட்டிய பிரசவம் பார்த்தாங்க. தம்பி, இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தாங்க, திடீர்னு மாயமா போயிட்டாங்களே. இது மாயம் இல்லம்மா, எல்லாம் அந்த காமாட்சி அம்மாவோட செயல். அந்த காமாட்சி அம்மா தான் டாக்டர் அம்மா உருவத்துல வந்து நம்ம சீதாவுக்கு பிரசவம் பார்த்திருக்காங்க. காமாட்சி அம்மாவை கும்பிட்டதுக்கு உங்க கஷ்டம் எல்லாம் விலகி போச்சு. உண்மையா மகிமை உள்ள தெய்வம்னா அது காமாட்சி தாய் தான். ஆமாம்மா, அந்த தேவியோட அருளாலதான் நம்ம குடும்பம் வாழுது. ஆமா தம்பி, குடும்பத்தோட போய் அந்த ஜெகன்மாதாவுக்கு பிரார்த்தனை செலுத்துவோம். முதல்ல உள்ள போய் குழந்தைய பாப்போம். வாங்க. வாமா. ராமசாமி, பாரு, குழந்தை தங்கை சில மாதிரி இருக்கு. ஆமா சீதா, நல்லா இருக்கியாமா? கஷ்டப்பட்டாலும் அழகான பேரனை பெத்து கொடுத்துட்ட. தாயே காமாட்சி, அம்மா, நீயே நேர்ல வந்து என் வம்சத்தோட வாரிசை காப்பாத்தினியா தாயே? காமாட்சி.